அவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை நாம் திருப்புவோம். இந்த ஒரு காரியத்தை நாம் தியானிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். வெளிப்படுத்தல் 20:15. ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். ஆண்டவர் சொல்லுகிறார், இதில் பெயர் எழுதப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான் என்று வேதம் சொல்லப்படுகிறது. அப்போ ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம், நம்முடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் என்ன செய்யப்பட வேண்டும்? எழுதப்பட வேண்டும். ஆமாம், இந்த ஜீவ புஸ்தகத்தை குறித்து தான் நாம் இன்றைக்கு சில காரியங்களை நாம் அதை அறிந்து கொள்வதற்காகவும் நாம் தியானிப்பதற்காக நாம் தியானிப்போம். இதை குறித்த வெளிச்சத்தையும் கர்த்தர் நமக்கு அதிகமாய் தருவாராக. ஆமென். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிசாசுகளை துரத்திட்டு சீஷர்கள் வருகிறார்கள். அப்பொழுது இயேசு வந்து சொல்றாங்க, பிசாசுகள் துரத்தப்பட்டது, ஆமென், அற்புதம் நடந்தது அப்படின்னு சொல்லும் போது இயேசு சொல்றாரு, இதற்காக நீங்கள் சந்தோஷப்படுகிறதை காட்டி உங்கள் நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள். ஆமென். நாம் ரட்சிக்கப்படும் போது, தேவ பிள்ளைகளாய் மாறும்போது நம்முடைய பெயர்கள் எங்கே எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. ஓகே, ஒரு 7 தலைப்பின் கீழாக நான் இதை குறித்து வேகமாய் சொல்லும்படியாக விரும்புகிறேன். ஆமென். எனக்கு ஞாபகம் இருக்குன்னா, இங்கே வந்து ஆரம்பத்தை ஒரு முறை இதை லைட்டாக இப்போ பேச முடியாத 1-2 காரியங்கள் சொன்ன ஞாபகம் எனக்கு இருக்கிறது. அப்போ இருந்த நிறைய பேர் இப்போ இருக்கிறீங்க, இப்போ இதுக்கு நிறைய பேர் அப்போ கிடையாது. ஸ்தோத்திரம். இடையில இது நான் ஜெபிக்கும் போது இந்த வார்த்தை ஜீவ புஸ்தகம்ன்ற வார்த்தை என் சிந்தையில் வந்ததுனால இதை குறித்து நான் கொஞ்சம் தியானிக்கவும் வேதத்தை வாசிக்கவும் ஆரம்பித்தேன். அப்போ இந்த வாரம் இதை குறித்து பேசணும் என்கிற ஒரு வாரம் ஆண்டவர் என் சிந்தையில் போட்டபடினாலே நாம் இதை தியானிப்போம். ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென். நமக்கு ஒரு சிந்தை நன்றாக இருக்க வேண்டும். நான் கர்த்தரை ஆராதிக்க வருவது, நான் ஒரு உலக பிரகாரமான நன்மைகள், உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்வதற்காக மட்டும் நான் இங்கே சர்ச்சுக்கு வரலை. நான் வருவது மரணத்துக்கு பிறகு எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கை நான் பரலோகத்தில் வாழ வேண்டும் என்கிற நோக்கத்திற்காகத்தான் நான் சபையில வந்து கர்த்தரை ஆராதிக்கும்படியாக வருகிறோம். புரிகிறவங்க சத்தமே ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் இந்த உலகத்திலே உலக வாழ்க்கையில கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆவிக்குரிய தேவ பிள்ளைகள் மட்டும்தான் மரணத்தை தைரியமாய் சந்தோஷமாய் எதிர்கொள்கிறார், நம்பிக்கையோடு எதிர்கொள்கிறார். மற்ற பெரிய பெரிய பணக்காரர்களை சரித்திரத்தை படித்திருக்கிறோம். பார்க்கும்போது அவர்கள் எல்லாம் ஓகே, பட் மரணம் என்று ஒன்று வரும்போது அவர்களுக்கு பயம் வருகிறதா இருக்கிறது. த கிரேட் அலெக்சாண்டர் என்கிற அந்த சக்கரவர்த்தி 33 வயதுக்குள்ளாகவே அவருடைய ஓட்டம் முடிந்தது. ஒரு வியாதினாலே மறித்து போனார். அவர் மறிக்கும் தருவாயிலே அவருக்கு அப்பொழுதுதான் அவருக்கு மரணத்தை குறித்த பயம் உண்டாயிற்று. முழு உலகத்தையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் சிறிய வயதில் கொண்டு வந்த அந்த மனிதர், ஆனால் மரணம் என்று ஒன்று வந்தபோதுதான் அவர் இந்த உலகம் ஒன்றுமே கிடையாது, ஆமே, எவ்வளோ சம்பாத்தியங்களும் எவ்வளோ ஐஸ்வர்யங்களும் எவ்வளோ சேர்த்து வச்சாலும் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு ஆமீன் அவர் அறிந்து கொண்டார். அவர் நமக்கு தெரியும், அவருடைய அந்த அடக்கம் பண்ணுகிற போது சுமந்து கொண்டு போது அப்படி சொன்னார், என் பெட்டியில் 2 ஓட்டையை போட்டு 2 கையை நீங்கள் வெளியே போடணும், என்னை சுமந்து கொண்டு போது என் 2 கையும் வெளியே தொங்க வேண்டும்னா. அப்போ கேட்டாங்க, ஏன் அப்படின்னு நான் சின்ன வயதுக்குள்ளே முழு உலகத்தை கண்ட்ரோலை கொண்டு வந்தேன், ஆனால் நான் போகும்போது ஒன்றும் இல்லாமல் போறேன்றத இந்த உலகம் அறியணும், அதனால என் கையை 2 வெளியே போடுங்க அப்படின்னா. டாக்டர்ஸை வச்சு தான்
என் பெட்டியை சுமக்கன்னார். ஏன்னு கேட்டபோது, நான் என்னை சுற்றிலும் அநேக மருத்துவர்களை வச்சிருந்தேன், ஆனால் இவர்கள் ஒருவராலும் என் ஜீவனை காப்பாற்ற முடியலை என்பது இந்த உலகம் அறியணும். அதனால டாக்டர்ஸை வச்சுதான் என் பெட்டியை சுமக்கன்னார். நான் போகும்போது மலர்களை போடக்கூடாது, மாறாக நாணயங்களை தான் எடுத்து எடுத்து வீசினாங்க. ஏன்னு கேட்டபோது சொன்னாரு, இந்த பணத்தினால என் உயிரை காப்பாற்ற முடியல, இந்த பணம் ஒண்ணுமே கிடையாது, அதனால பணத்தை நீ போட்டு தான் என் பெட்டியை, என் சவத்தை நீங்க கொண்டு போனார். அப்போ அவர்கள் அவ்வளவு வாழ்ந்தால் அவர்கள் மரணம் முடிவு என்று வரும்போது அவர்களுக்குள்ள பயங்கர பயமும் திகிலும், இந்த உலக வாழ்க்கை ஒண்ணுமே இல்லை என்பதை புரிகிறது. ஆனால் பவுல் சொல்லுகிறார், மரிக்கும் போது சொல்லுகிறார், ஐயோ ஓடி ஓடி கஷ்டப்பட்டேன், என் வாழ்க்கை முடியுதே அப்படின்னு பவுல் சொல்லாம பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். அலெக்சாண்டர் சொன்னாரு ஒண்ணு இல்லாம போறேன்னு, பவுல் சொல்றாரு நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படியா நான் போகிறேன். சத்தமா சொல்லுவோம் ஹல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை, மரணம் என்பது ஆவிக்குரியவர்களுக்கு முடிவு கிடையாது, மரணம் என்பது ப்ரமோஷன். இங்கிருந்து இன்னொரு வாழ்க்கை வாழ்வதற்கான ப்ரமோஷன் அடைந்து போவதுதான் பரலோகமாக மரணமாக இருக்கிறது. அதே போல கிறிஸ்துவுக்குள்ளே மறிக்கிறவர்களுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை என்றால், கிறிஸ்துவுக்குள் மறித்த அத்தனை பரிசுத்தவான்களை மீண்டும் ஒரு விஷயம் கூட எங்கள் கண்களால் நாங்கள் அவர்களை பார்க்க போகிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்க. யாரும் ரட்சிக்கப்பட்டு மறித்தார்களோ, யாரும் ஆவிக்கிறவர்களாக மறித்தார்களோ, அத்தனை பேரும் இன்னைக்கு பரதீசிலே தேவனோடு இளைப்பாறை கொண்டிருக்கிறார்கள். ஆபிரகாமுடைய மடியிலே அவர்கள் இருக்கிறார்கள். ஒன்றில் நான் போகும்போது அவரை சந்திப்பேன், இல்லை என்றால் வருகையிலே நான் அவர்களை சந்திக்க போகிறேன். நாம் அடக்கம் பண்ணும்போது அந்த ஒரு நம்பிக்கையோடு தான் நாம் அடக்கம் பண்ணுகிறோம். மீண்டும் இந்த நபரை என் கண்கள் பார்க்க போகிறது. யாரை? ரட்சிக்கப்பட்டவர்களை, கிறிஸ்துவுக்குள்ளே மறைத்தவர்களை. கொஞ்சம் கூட நம்முடைய பிரசங்கத்துப்படி சொன்னால், ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்களை என்னுடைய கண்கள் மீண்டும் ஒரு விஷயம் கூட பார்க்க போகிறது. ஆமென். நம்பர் 1, ஜீவ புஸ்தகம் என்றால் என்ன? ஒரே வார்த்தையில் இந்த டாபிக் பாயிண்ட் முடிக்கிறேன். அதாவது எல்லாரும் எங்க போனாலும் ஒரு ரெக்கார்டு இருக்கு. நம்ம சர்ச்சிலையும் மெம்பர்ஷிப் ரெக்கார்டு உண்டு, ஸ்கூல்ல ரெஜிஸ்டர் பதிவேடு, இப்படி எல்லா பதிவேடும் உண்டு. அதுல பெயர் இருக்கிறவர்களுக்கு தான் முழு உரிமை என்ன செய்யப்படுகிறது, கொடுக்கப்படுகிறது. நம்முடைய பெயர் ரேஷன் கார்டில் இருக்கணும். ரேஷன் கார்டில் இருக்கும்போது அதனால் வருகிற சலுகைகள் அனைத்து கிடைக்கும். பெயர் இந்த ரெஜிஸ்டர்ல, இந்த பதிவேட்டில் பெயர் எழுதப்படாதவர்களுக்கு அதனால் கிடைக்கிற சலுகைகள் ஒன்று என்ன செய்யாது, கிடைக்காது. அதே போல பரலோகத்தில் இருக்கிற ஒரு ரெஜிஸ்டர் புக், இல்லைன்னா பதிவேடு புத்தகத்துக்கு பேர் தான் ஜீவ புஸ்தகம். அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். அங்கோட எல்லா சலுகைகளும் மேன்மைகளும் எல்லாம் கிடைக்கணும்னா ஒரே மெயின் ரீசன், பெயர்கள் அங்கே என்ன செய்யப்பட்டிருக்க வேண்டும், எழுதப்பட்டிருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஒரே வார்த்தையில் சொன்ன ஜீவ புஸ்தகம் என்பது பரலோகத்தில் இருக்கும் பதிவேடு புத்தகம் அல்லது ஹெவன்லி ரெஜிஸ்டர் புத்தகம் தான் என்னது, ஜீவ புஸ்தகம். இன்னொரு புஸ்தகம் உண்டு, ஞாபக புஸ்தகம். அதையும் ஆண்டவர் அனுமதித்தால் இனி என்னைக்காக அதை குறித்து பேசுகிறேன். அது எதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய மேன்மைகளை குறித்து இன்னொரு நாள் ஆண்டவர் அனுமதிக்கும் போது நாம் தியானிக்கிறோம். அப்போ நான் இந்த பூமியில வாழ்ந்தால் என்னுடைய பெயர் பரலோக ரெஜிஸ்டர் புக் ஆகிய அந்த பதிவேடு ஆகிய பரலோகத்துல என் பெயர் எழுதப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற அத்தனை சலுகைகளுக்கும் நான் சொந்தக்காரனாக மாறிவிடுகிறேன். இந்த உலகத்தில் இருக்கிற அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ், ஒவ்வொன்றுக்கும் அவ்வளவு ரெஜிஸ்டர். ஆமே. இப்போ ஆதார் கார்டு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், அது இல்லாட்டா ஒன்றும் கிடையாது. அப்போ இந்த உலகத்துக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ், இந்த ரெஜிஸ்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, அப்போ பரலோகத்தில் உள்ளதுக்கு அது அதை காட்டும் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நம்ம இந்த சிந்தை இருக்கணும். நான் இந்த ஆதார் கார்டில் பேர் இல்லாட்டாலும் பரவாயில்லை, இருக்கணும், நான் அதை டிஸ்டர்ப் பண்ணிடுறேன். ஆனால் அதற்காட்டு ஒருபடி மேலே என்ன இருக்குன்னா
என்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்க வேண்டும். ஆமென். என்னுடைய பெயர் எங்க இருக்கணும்? ஜீவ புஸ்தகத்தில் என்னுடைய பெயர் இருந்தால் நீ உங்களை போல ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் வேற ஒருவருமே கிடையாது. சத்தமாய் ஆமென். இரண்டாவது, ஜீவ புஸ்தகத்துக்கு கொடுக்கப்பட்ட சில பெயர்கள், ஒரு 4 பெயர்களை சொல்லுகிறேன். ரெண்டு கண்ணோட்டத்தோடு நாம் பேசும்போது இதை குறித்த ஒரு அறிவு நமக்கு உண்டாக வேண்டும். இரண்டாவது, நாமும் அதற்கு பங்காளிகளாக என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டும். அந்த 2 கண்ணோட்டத்தோடு பேசுறதுனால ஒரு 7 தலைப்புகளை சொல்லும்போது நமக்கு அறிந்து கொள்ளவும் முடியும், இதை நாம் அனுபவிக்கவும் முடியும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். முதலாவது யாத்திராகமம் வசனத்தை வாசிக்கிறவங்க வேகமாய் வாசித்து அப்படி 2-3 பேர் அப்படி மாறி மாறி வாசிக்கும் போது நிறைய பேர் நம்ம சத்திர வாசிக்க எழும்புவாங்க. ஆமென். 32ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிப்போம். யாத்திராகமம். மன்னித்தருளும் இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து. முதலாவது இங்கே சொல்லப்பட்டது உம்முடைய புஸ்தகம். யாருடைய புஸ்தகம்? உம்முடைய புஸ்தகம். அப்படின்னா அந்த புஸ்தகத்துக்கு சொந்தக்காரரு, அந்த புஸ்தகத்து ஓனர். அந்த புஸ்தகம் யாருக்கு கரத்தில் இருக்குன்னா தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உம்முடைய புஸ்தகம். இரண்டாவது இன்னொரு பெயர் அடுத்த வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. 33ஆம் வசனம் ஆண்டவர் சொல்லுகிறாரு, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பெயரை. என்ன புஸ்தகம்? என் புஸ்தகம். இது ஆண்டவர் சொல்றாரு. மோசே சொல்றாரு இது உம்முடைய புஸ்தகம். ஆண்டவர் சொல்றாரு அது யாருக்கு புஸ்தகம்? எங்களுடைய புஸ்தகம் இல்ல, என் புஸ்தகம். சிங்குலர், என் புஸ்தகம், என் கரத்தில் இருக்கிற புஸ்தகம். அப்போ ஜீவ புஸ்தகம்னா என்னன்னு நமக்கு தெரியுது. ரெஜிஸ்டர் 17 சொன்னேன், அது ஆண்டவருடைய புஸ்தகம். இரண்டாவது என் புஸ்தகம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மூன்றாவது நாம் பயன்படுத்துகிற வார்த்தை ஆமென். சங்கீதம் 69:28. சங்கீதம் 69ஆம் சங்கீதம் 28வது வசனம். ஜீவ புஸ்தகத்திலிருந்து போதும். ஜீவ புஸ்தகம். அப்போ மூன்றாவது ஒரு பெயர், இதுதான் நம்ம பயன்படுத்துகிற வார்த்தை. என்ன வார்த்தை? ஜீவ புஸ்தகம். ஹல்லேலூயா. இந்த பெயர் அநேக இடங்களிலே வருகிறது. நான்காவது ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் அதனுடைய 27வது வசனம். ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகம். அதை எப்படி சொல்றேன்? இது ஆட்டுக்குட்டியானவருடைய புஸ்தகம். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, ஆட்டுக்குட்டியானவருடைய புஸ்தகம். ஹல்லேலூயா. இந்த சத்தமாய் ஹல்லேலூயா. அப்போ ஒண்ணு மட்டும் இந்த நம்ம 4 பேர்ல 4 பேரை சேர்த்து ஒண்ணு நமக்கு புரியுது. இந்த புஸ்தகத்துக்கு சொந்தக்காரர் இயேசு ஒருவரே. இந்த புஸ்தகம் யாருடைய கரத்தில் கொடுக்கப்படவில்லை, தேவனுடைய கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னு நான் இப்படி விசுவாசிக்கிறேன். இந்த புஸ்தகத்தில் பெயர் எழுதுகிற பொறுப்பு தேவனுடைய கரத்துல தான் இருக்கிறது. ஆமென். அவர் ஒரு பக்கம் ஜனங்களை ரட்சிக்கிறாரு, எல்லாம் செஞ்சாரு. இன்னொரு பக்கம் என்ன செய்யறாருன்னா, ஆமென், ரட்சிக்கப்படுகிறவருடைய பெயர்களை எங்க எழுதி கொண்டே இருக்கிறாரு? ஜீவ புஸ்தகத்துல எழுதி கொண்டே இருக்கிறாரு. என்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கிறது என்கிற விசுவாசம் உள்ளவங்க சத்தமா ஒரு அழகிய சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். மூணாவது ஒரு டாபிக், 7வது தான் என்னுடைய பிரசங்கம். பட் இதை சொல்லும் போது இந்த டாபிக்ல போகும்போது நமக்கு ஒரு அறிவுண்டா. மூன்றாவது, இந்த ஜீவ புஸ்தகத்தை குறித்து பேசினவர், இந்த புஸ்தகத்தை குறித்து யாரெல்லாம் பேசி இருக்கிறார்கள் அப்படின்னா, ஆமென். முதலாவது மோசே. நம்ம வாசிக்க வேண்டும், நோட் பண்ணிக்கோங்க. 32 மோசே சொல்றாரு உம்முடைய புஸ்தகத்தில் இருந்து. மோசே புதிய ஏற்பாட்டில் இல்லை, பழைய ஏற்பாட்டில் நியாய பிரமாணத்துக்கு முன்னாடியே மோசேக்கு இந்த புஸ்தகத்தை கொடுத்த வெளிப்பாட்டு ஆண்டவர் கொடுத்ததற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன்.
அப்போ ஒன்று மட்டும் புரியுது, புதிய ஏற்பாட்டில் உள்ளவங்களுடைய பெயர் மட்டும் இல்லை, பழைய ஏற்பாட்டில் உள்ளவங்களுடைய பெயரும் இல்லது மனிதர்களாய் வாழ்கிற ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேருடைய எத்தனை வருடங்களாலும் சரி, அத்தனை வருடங்களாய் வாழ்கிற அத்தனை பேருடைய பெயரும் ஒரே புஸ்தகத்தில் அடங்கி இருக்கிறது. ஆமே. அந்த மோசேக்கு ஆமே பிரைஸ்லாம் அந்த அப்பவுமே அந்த ஜீவ புஸ்தகத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு ஆண்டவர் மோசேக்கு கொடுத்ததுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்னைக்கு நமக்கு எப்படி வெளிப்பாடு இருக்குன்னா, நம்ம கையில இந்த புஸ்தகம் எழுதி கொடுக்க, வேத புத்தகம் எழுதி கொடுக்கப்படும். இந்த வேத புத்தகத்துல இந்த ஜீவ புஸ்தகத்தை குறித்து எழுதி கொடுக்கப்பட்டபடினாலும் நமக்கு கொஞ்சம் போல இது குறித்து ஒரு அறிவு இருக்கு. ஆனா அன்னைக்கு பைபிளும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆனால் இந்த ஜீவ புஸ்தகத்தை குறித்த வெளிப்பாடு யாருக்கு இருந்திருக்கு? சொல்லுங்க சொல்லுங்க. மோசேக்கு. புஸ்தகம் மட்டும் அது பேர் எழுதப்படணும், பேர் எழுதப்படாட்டா என்ன நடக்கும் அப்படின்னு எல்லா வெளிப்பாடும் வெளிச்சமும் அன்னைக்கு மோசேக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆமே. ரெண்டாவது இந்த புஸ்தகத்தை குறித்து பேசினது தாவீது. நாம் அதை வாசித்தோம். சங்கீதம் 69 சங்கீதம் 28 நான் வாசித்தோம். நம்ம இதை வாசிக்க வேண்டும். தாவீது என்னோட மெயின் மெசேஜுக்குள்ள நான் வரணும். இப்போ தாவீது இந்த புஸ்தகத்தை குறித்து இது பண்ணார். ஒன்று இதை மெடிடேட் பண்ண ஒன்று புரிஞ்சு, அப்போ தேவனோடு எவன் அதிக நெருக்கம் வச்சிருக்கிறானோ அவர்களுக்கு தேவன் தன்னுடைய ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார். மோசே 40 நாள் மலையில என்ன செஞ்சாரு? ஆமே, ஆண்டவரோடு இருந்தார். தாவீதை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ரொம்ப க்ளோஸ். மூணாவது ஆண்டவருக்கு ரொம்ப ஹார்ட் டச்சிப்பா இருந்தது யோவான். அப்போஸ்தலன் யோவான். அதே நம்ம அவன் ஸ்தோத்திரம் என்ன சொல்ல, இயேசுடைய மார்பிலே சாஞ்சிது. அந்த ஹார்ட் ரொம்ப யார் ரொம்ப ஆண்டவரோட நெருக்கமா இருக்கிறாங்களோ அவர்களுக்கு ஆண்டவர் தன்னுடைய ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார். மோசே க்ளோஸா இருந்தாரு. இந்த புஸ்தகத்துக்கு இந்த வெளிப்பாடு உண்டாச்சு. தாவீது ரொம்ப நெருக்கம், அவருக்கு இந்த வெளிப்பாடை கொடுத்த புத்தகத்துக்கு கொடுத்த வெளிப்பாடு உண்டாச்சு. மூன்றாவது அவன் பவுல். பிலிப்பியர் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். எழுதியிருக்கிறது. அப்போ பவுல் இந்த ஜீவ புஸ்தகத்தை குறித்து சொல்றார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் நான் சொல்றேன், இந்த பவுலும் ரொம்ப க்ளோஸ், ஆண்டவரோடு ரொம்ப க்ளோஸா இருந்தது. என்ன சொல்ல, ரெவலேஷன் சபையுடைய வெளிப்பாடை பெற்றுக்கொண்ட ஒரு தேவ மனிதன் அப்போஸ்தலனாகிய பவுல். ஆமென். அவருக்கு அந்த வெளிப்பாடை ஆண்டவர் கொடுத்திருந்தார். நான்காவது நான் முதலே சொன்னேன், அப்போஸ்தலனாகிய யோவான். வாசிக்க நான் வாசிட்ட வெளிப்படுத்தி 20, 11, 12 இதுல தான் அதிகமாய் சொல்லப்படுது ஜீவ புஸ்தகத்தை குறித்து. கடைசியில் 5வது இந்த ஜீவ புஸ்தகத்தை குறித்து பேசுறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரும் பேசினாரு. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தல் 3:5. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அப்ப இயேசு பேசுறாரு இதை குறித்து. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல். உரலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ கொஞ்சம் ஒரு 5 பேரை நம்ம கவனிச்சோம். அவர்கள் இந்த புஸ்தகத்தை குறித்து பேசுங்க. ஒன்று மோசே, 2வது தாவீது, 3வது பவுல், 4வது அப்போஸ்தலனாகிய யோவான், 5வது இயேசு கிறிஸ்து. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சத்தம் போதாது, இந்த சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. 4வது ஒரு டாபிக், இந்த ஜீவ புஸ்தகத்தின் மேன்மை என்ன, இந்த ஜீவ புஸ்தகத்தின் மேன்மை என்ன, இதை குறித்து நம்ம என்னோட தியானிப்போம். ஆண்டு கிருபை செய்யட்டும். வெளிப்படுத்துதல் 21ஆம் அதிகாரம் அதனுடைய 27வது வசனம். வெளிப்படுத்தல் 21, 27. அருவருப்பையும் நடப்பிக்கிறதுமாகிய
ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின், நல்லா அந்த வார்த்தை ரொம்ப கவனிக்கணும், ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள் மாத்திரமே அதில் என்ன செய்வார்கள்? பிரவேசிப்பார்கள். சத்தமோரலிலே சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 1, அதனுடைய மேன்மை என்னன்னா, ஒன்று, ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம்தான் அதில் பிரவேசிப்பார்கள். புதிய எருசலேமில் பிரவேசிப்பார்கள். ஆமென். தேவனுடைய ராஜ்யத்தில், பரலோக ராஜ்யத்தில் என்ன செய்வார்கள்? பிரவேசிப்பார்கள். ஆமென். அப்போ ஒண்ணு புரிஞ்சுக்கணும், யார் பரலோகத்துக்கு போவாங்க அப்படின்னா, ஒரே பதில் சொல்லுங்க. எனக்கு ஸ்டடி மாதிரி போறதாக்கும் நம்ம ரெவலேஷன் பேசுற சபையா, ஆனா இது நம்ம இவைகளும் நம்ம சபைகளுக்கு ரொம்ப தேவை. ஆமென். சொல்லுங்க. ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள் மட்டுமே தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். ஆமென். ஒருத்தர் சொன்னார், எங்க அப்பா பாஸ்டர், எங்கிட்டே சொன்னார், எங்க அப்பா பாஸ்டர், எங்க அப்பாவை கண்டு எங்க அம்மா ரொம்ப ஜெபிக்கிற பரிசுத்தவான், அதனால எப்படியாவது அம்மையை காலை பிடிச்சாவது நான் போய் சேர்ந்துருவேன் அப்படின்னு நான் கேட்டோம். எனக்கு ரொம்ப இதாக நான் எப்படி இருந்தால் பரலோகம் போண்டாமா அப்படின்னு கேட்டது. அவர் என்ன சொன்னது, அப்பா பாஸ்டர், அம்மா நல்லா ஜெபம் பண்ணும், நல்ல பரிசுத்தவான், அதனால எப்படி அம்மா என்னை கீழே விடாது, நானும் அம்மையை விட மாட்டேன். ஸோ அம்மையை காலை பிடிச்சா நான் என்ன செஞ்சுருவேன், போய் சேர்த்துருவேன். அதனால நீங்கள் பயப்படாதுன்னு எங்கிட்ட தைரியப்படுத்துவேன். நீங்களே புரிஞ்சுக்கணும். அப்போ பெயர் எழுதப்பட்டால் மட்டும்தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் என்று வேதம் ஒளிமறைவில்லாமல் தெளிவாய் எழுதி வைத்திருக்கிறது. ஆமென். இதுல நான் ஒரு வேலை கூட பண்ணுவாரு. நம்ம இது வந்து கொஞ்சம் உபதேசம், சத்தியம் நம்ம எல்லாமே சத்தியம்தான். பட் இதில் கொண்டு வரும்போது இது நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நம்ம ஒரு மைண்ட் இது இருக்கணும், என்னுடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது சந்தோஷம். அதில் ஒரு வேலை கூட நினைக்கிறேன், என்னுடையவர்களின் பெயரும் எழுதப்பட வேண்டும். ஆமென். என் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது சந்தோஷம், நான் பரலோகம் போவேன். என்னுடையவர்களுடைய பெயர் அப்படின்னா என் குடும்பத்தினுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறதா, என் அப்பா அம்மாவுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறதா, கொட்டாரா, என் குடும்பம், என் புருஷனுடைய பெயர், மனைவியுடைய பெயர், பிள்ளைகள் பெயர், அவர்களுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறதா. அப்போ நான் என்னுடைய பெயர் எழுதப்பட்டதற்காக மட்டும் சந்தோஷப்படுகிறேன், அதோடு கூட நான் பிரயாசப்படுகிறேன், என்னுடையவர்களின் பெயரும் அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட வேண்டும். இதற்காக நான் என்னை கிரயம் செலுத்துவதற்கும் நான் பிரயாசப்படுவதற்கு நான் ஆயத்தமாக இருக்கேன். நான் போயிடுவேன். இன்னைக்கு கண்ணை மூடனா அடுத்த செகண்ட் கண்ணை திறக்கிறது பரலோகம் எனக்கு ஆயத்தமா இருக்குது. காரணம், என்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. எந்த இது ஆனா என்னுடையவர்களுடைய பெயர் அதில் எழுதப்படணும். என்னுடையவர்களுடைய பெயர் எழுதப்பட்டிருக்குன்னா அம்பானியை காட்டு பெரிய ஆளு நீங்க தான். அம்பானி யாருன்னு பக்கத்து வீட்டில் யாரோ சொல்லியாருன்னு நினைக்கிறீங்க. ஓகே, அது அப்படியே இருக்கட்டும். ஸோ அவர்கள் நம்ம தான் பெரிய ஆள். நானும் யோசுவதன் நானும் என் வீட்டாரோ என்றால் எது ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை தெரியுமா? கணவன், மனைவி, பிள்ளைகள். ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா பைபிளை தூக்கிட்டு இங்கே சொன்ன இந்த வெண்வஸ்திரம் நம்ம ஜெயகுரு வெண்வஸ்திரத்தை ஆண்ட தலைப்பு வெண்வஸ்திரம் கொடுத்து இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச ஏதோ இது பண்ணிட்டு குடும்பமாக சபையில் உட்காந்து ஆராதிக்கணும் தெரியுமா? அதை பார்க்கும் பெரிய ஆசீர்வாதம் வேற ஒன்றும் இல்லைன்றதான் என்னுடைய முறை. அது பெரிய ஆசீர்வாதம். ஆமென். இல்லைன்னா வெளியூர் அங்கே எங்கேயோ அப்படி இல்லாட்டா எங்கேயோ ஒரு இடத்துல எங்க சபையில் உட்காந்து அவங்க ஆராதிக்கிறாங்க, அதுதான் ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆமென். ஒரு சம்பவம் இல்லை. அப்போ பாஸ்ட் அம்மாவுக்கு ஜெபம் என்னது, என் பையன் நரகத்து போனாலும் குழப்பம் இல்லை, அவன் சந்தோஷமா இருக்கு. அதனால அவன் லவ் பண்ண பொண்ணு அவன்கிட்ட பேச நீங்க என்ன செய்யுங்க, என்ன சொல்ற, நம்மள்கிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா வேற பேசிக்கிட்டு இருக்கலாம்.
அப்போ மக்கள் அந்த மைண்டு இல்லை, ஸ்பிரிச்சுவல் மைண்டு கிடையாது. நான் போற இடத்துக்கு என் பிள்ளைகள் வரணுன்ற மைண்டு பெற்றோருக்கு குறைந்துட்டு போகுது. அந்த வெளிப்பாடு இன்னைக்கு இயேசு விருப்பம் என்ன? நான் எங்கே இருக்கிறேனோ, யோவானை ஜெபிக்கும் சொல்ற, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என்னுடையவரோடு இருக்கும்படியா நான் நம்மிடத்தில் வேண்டுகிறேன். அதான் இயேசு விருப்பம். நான் இருக்கிற இடத்துல அவங்க இருக்கணும். அப்ப நீங்க இருக்கிற இடத்துல உங்களுடையவர்களும் இருப்பதே மிகப்பெரிய ஆசீர்வாதம். சில இடங்கள்ல பிள்ளைகளுக்கு நீங்க ஸ்ட்ரிக்டா இருக்கிறது, நம்ம சத்திர சில பிள்ளைகளுக்கு இன்னும் மொபைல் சில பெற்றோர் கொடுக்காததுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். கடைசி முடிஞ்ச அளவுக்கு அது எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணி போக முடியுமோ போங்க. ரொம்ப நல்ல பழக்கம். ஏன்னா பிள்ளைகளோட ஆவிக்கிற வாழ்க்கை குறித்து பெற்றோருக்கு அதிக அக்கறை வேண்டும். ஏன்னா நான் இருக்கிற இடத்துல நான் மட்டும் இருக்கக்கூடாது, என்னுடையவர்களும் இருக்க. நீங்கள் நான் அதற்காக பிரயாசப்படுகிறவருடைய பிரயாசம் வீண் போகாது. நான் கீரிப்பால கூட்டம் நடத்திட்டு இருக்கும்போது அந்த ஒரு சிஸ்டர் வந்து என்ன சொன்னா, பாஸ்டர் எப்படியாவது இப்படி கையை கூப்பி சொல்ல, எப்படியாவது நான் எங்கள் வீட்டோட வந்துருக்க பாஸ்டர், உங்கள் வேலை கேட்டால் கண்டிப்பாக புதுசை தச்சு வருவார் பாஸ்டர், நீங்கள் 5 நிமிஷம் பேசினா போதும், அவர் எப்படியாவது வந்துடுவார் பாஸ்டர் அப்படின்னா. எனக்கு அந்த சிஸ்டருடைய அந்த பாரம் எனக்கு ரொம்ப டச் பண்ணிச்சு. நான் கண்டிப்பாக வேலை பண்ண நான் வாரேன், அவங்களும் இது சர்ச்சுக்கு வரணும் பாஸ்டர் அப்படின்னு அவங்க உட்காந்து இங்கே ஆராதிக்கணும் பாஸ்டர். ஒரு சிஸ்டரை கேட்டேன், என் புருஷனுக்கு நிறைய மாற்றம் வந்துட்டு இருக்கு பாஸ்டர், எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு, எப்படியாவது வந்துடுவார் அப்படின்னு. நான் கூட்டம் முடிச்சு வாரேன், இங்கே 2 பேருக்கு புருஷன் மாறும் அப்படி ஸ்தோத்திரம் அப்படி உன்னதத்தில் ஏறி இப்போ புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன். அப்படி இருக்கிறாங்க. என்னை பார்த்தோன்னு ஒருத்தர் இங்கே கழட்டி போட்டுட்டு அப்படி கும்பிட்டார் ஸ்தோத்திரம். நான் நினைச்சேன் மனைவிமார் உங்கள்கிட்ட அவ்வளோ நம்பிக்கை, நீங்கள் அப்படி விட்டா 5ஆம் வாரத்து பேதி அந்த மாதிரி நிற்கிறீங்க. அப்போ அவங்களோட அந்த அக்கறைக்காக அந்த பிரயாசத்துக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். நான் தைரியமாக என்னால் சொல்ல முடியும், நிச்சயமாய் அவருடைய அந்த ஆசை, அந்த எதிர்பார்ப்பும் வாரமும் வீணாய் போகவே போகாது. அவருடைய கருத்து ஒரு நாள் ஆராதிக்க வைப்போம். அக்கறை இல்லாமல் போவதை குறித்து தான் நம்ம பிள்ளைகளுடைய ஆவிக்கிற வாழ்க்கை அதை பற்றி கவலை. என் பிள்ளை கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்து துள்ளி எடுத்து பிள்ளை அங்கோடு வச்சு போகணும். சில மேன்மை என் பிள்ளைக்கு கிடைக்காட்டாலும் பரவாயில்லை, என் பிள்ளைக்கு கிடைக்கிற சந்தோஷம் சுகம் கிடைக்காட்டாலும் பரவாயில்லை, என் பிள்ளைகளுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும். அதற்காக நான் என்ன கிரயம் செலுத்துவதற்கு நான் ஆயத்தம். அப்போ பெயர் எழுதப்பட்டவரால் மட்டும்தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். ஒருவேளை யார் நான் அதை கீழே பேசுறேன், அப்போ என்ன செய்யணும்னா ஒரு மேன்மை ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவருடைய பெயர் மட்டும் அவர்களால் மட்டும்தான் எங்கே போக முடியும், பரலோகத்துக்கு போக முடியும் என்பது ரெவலேஷன் அல்ல, வேதம் தெள்ள தெளிவாக எழுதி நம்முடைய கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்போ அடுத்து ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாதவங்க பரலோகம் போக முடியாது அப்படின்னு தெரியும். அப்போ பரலோகம் போகாதவங்க எங்கே போவாங்க, அதுவும் பைபிள் சொல்லுது. 2 வசனங்களை வாசிப்போம். அது 20ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். வெளிப்படுத்தல் 20:15. ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ, அதாவது ஜீவ புஸ்தகத்தில் யாருடைய பேர் எழுதப்படவில்லையோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். ரொம்ப ஆடான வேண்டாம். அதை வாசித்த போதே எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. நல்லா முடியண்டா, நல்லா இருக்கு, முடிஞ்சதான் 10 ரூபா வச்சுட்டு ஆகும். அப்போ பெயர் எழுதப்படாதவன் என்ன எங்கே போவான் வேறு தெளிவாக எழுதி வச்சிருக்கு, அக்கினி கடலிலே தள்ளப்பட்டு. ரொம்ப ஹார்டான ஒரு வருஷம் கூட வாசிப்போம். அந்த அக்கினி கடலில் யார் இருக்கிறார், அக்கினி கடலில் யார் இருக்கிறார் அதை சேர்த்து வாசிப்போம். அதை 20ஆம் அதிகாரம் முதல்ல 15 வாசிப்போம். சரி, அப்போ 10ஆம் வசனத்தை வாசிங்க.
மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன், மிருகம், கள்ள தீர்க்கதரிசி இருக்கிற இடமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே தள்ளப்பட்டால் அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் பாதிக்கப்படுவார்கள். அக்னி கடல், அது அக்னி என்பது அது கடல், அதே வேதனை. ரெண்டாவது அங்கே யார் இருக்கிறாங்க? நம்மளோட பிசாஸ், அப்படிதானே? அவர்களை ஜனங்களை மோசம் போக்கின பிசாஸ். ரெண்டாவது மிருகம், மிருகம் என்றால் அந்தி கிறிஸ்து. மூன்றாவது கள்ள தீர்க்கதரிசி. இவர்கள் 3 பேரும் இருக்கிற இடமாகிய அக்னியும் கந்தகம் எரிகிற கடலிலே ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாதவர்கள் தள்ளப்படுகிறார். இதுக்கு ஆமாம் நினைக்கிறேன், ரொம்ப பரிதாபம். அப்போ நம்ம ஏன் சர்ச்சு, ஆராதனை, ஞானஸ்நானம், பரிசுத்தம் ஏன் நம்ம இதற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்னா, என்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படாமல் போய்விட்டால் நான் போகிற இடம் அக்னியும் கந்தமும் எரிகிற கடலாக இருக்கு. ஐஸ்வர்யவான் அங்க இருந்துட்டு தான் அழுதான், வேதனை. ஐயோ நான் எரிகிறேன், சாகிறேன், ஒரு சொட்டு தண்ணீர் கொடுங்க. லாசரு ஆபிரகாமுடைய மடியில் இருக்கிறான். அவன் கையை விரல தண்ணீர முக்கி ஒரு சொட்டு தாக தீர்க்கப்படாங்க, நாவை குளிர பண்ண. ஹலோ, ஆமே. நமக்கு என்ன மனம் போல வாழ தெரியாதா? நமக்கு இஷ்டம் போல வாழ தெரியாதுங்களோ? எனக்கு ஒண்ணு தெரியும், நான் ஏன் என்னை பரிசுத்தமாய் காத்து கொண்டதுக்கு நான் ஓடுகிறேன். போன பகல் கூட்டங்கள்ல நெக்ஸ்ட் ஜெனரேஷனை குறித்து நாங்கள் பேசி ஜெபித்தால், இன்னொரு பக்கம் எங்கள் பரிசுத்த வாழ்க்கைக்காக அதிகமாக ஜெபித்தோம். வந்தவங்களுக்கு தெரியும். நம்ம ஏன் அதுக்கு பேரண்ட்ஸ் எனக்கு தெரியும், என் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படாவிட்டால் நான் போகிற இடம் அக்கினியும் கந்தகம் இருக்கிற கடல் என்று வேதம் தெளிவாய் எழுதி வைத்திருக்கிறது. அப்படின்னு சொல்லுங்க. அங்கே பிசாசு இருக்கும், அந்திகிறிஸ்து இருக்கிறார், கள்ளதீர்க்கதரிசி. ஐயோ, அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் ஒரே வார்த்தையில் சொல்லப்படுகிறது, இரவும் பகலும் சதா காலங்களில் என்ன செய்யப்படுவார்கள்? ஒரு செகண்ட் கூட நிம்மதி கிடையாது. அவ்வளவுதான், ஒரு செகண்ட் கூட நிம்மதி கிடையாது. இதை கண்டு நேரம் வர்ணிப்பதற்கு நம்ம ஏன் எழுப்புதல், இன்னும் நம்ம ஏன் ஓடணும்? எழுப்புதல் எங்கள் தலைமுறையிலே நாங்கள் பங்காளிகளே நம்ம ஏன் பாடுறோம்? எழுப்புதல் வரும்போது கூட்டம் கூட்டமாய் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ஆமே. ஜனங்கள் கூட்டம் கூட்டமாய் அவர்களாகவே உணர்வடைந்து தேவன் பக்கமாய் திருப்பப்படுவதனுடைய பேர் தான் எழுப்புதல். ஏன் நம்ம முழு இந்தியா ரட்சிக்கப்படணும் நம்ம ஆசைப்படுறோம்னா, இந்தியாவில் வாழ்கிற 140 கோடி ஜனங்களும் பரலோக ராஜ்யத்தில் வர வேண்டும். ஆமே. எங்க பாஸ்ட் எங்க சர்ச்சுக்கு மட்டும்தான் உள்ளே இங்கே இருக்குன்னு சொன்னா உங்களுக்கு இங்கே இல்லை. ஆமே. அந்த ரட்சிப்பை குறித்த விழிப்புணர்வு இல்லை, ஜனங்கள் மனம் திரும்புவதை குறித்த விழிப்புணர்வு கிடையாது. ஏன் நம்ம நார்த் இந்தியாவை அவ்வளோ ஃபோக்கஸ், இந்த பொறுப்பை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம்னா, அங்கே ரட்சிக்க ஒரு முறை கூட இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் அநேகர் இருக்கிறாங்க. அப்போ அவர்களுக்குள் இந்த சுவிசேஷமாக ஒளி போக வேண்டும், அவர்களும் இயேசு அறிய வேண்டும், அவர்களுடைய பேரும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட வேண்டும். ஆமே. ஏன்னா எழுதப்படாவிட்டால் அவர்கள் போகிற இடம் அக்கினியும் கந்தகமும் இருக்கிற, சொல்லுங்க கடலாக இருக்கிறது. புரிகிறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ என் சிந்தை இதுல இருக்கணும். நான் மட்டுமல்ல, இதில் போகாதவர்களுடைய நிலைமை எங்கே? நம்ம யாரையும் ஜட்ஜ் பண்ண நமக்கு உரிமை கிடையாது. இவன் அங்கே போவான், இவன் எங்கே போக மாட்டான், இவன் அங்கே போவான், நமக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. நம்ம பாரமும் நம்ம தரிசனமும் நம்ம ஜெபம் எதுவாக இருக்குன்னா, என் பெயர் எழுதப்பட்டபடியால் ஸ்தோத்திரம்,
இந்தியாவில் வாழ்கிற 140 கோடி ஜனங்களுடைய பெயர்களும் அதில் எழுதப்பட வேண்டும். ஏனென்றால் நரகம் என்பது, அக்னி கந்தகம் என்கிற கடல் என்பது மனிதர்களுக்காய் தேவன் ஆயத்தப்படுத்துறது கிடையாது. சாத்தானுக்காகவும் அவன் தூதர்களுக்காக ஆயத்தப்படுத்துறதா என்பது நரகம். அப்ப இவர்களுடைய பெயர் எழுதப்படாமல் போது இவர்கள் அவர்களுக்கு நியமிக்கப்பட்ட இடத்துல போய் சேருகிறார்கள். அமைஞ்சுருங்க பார்க்கணும். எங்கிட்ட ஆண்டவர் வந்து உனக்கு என்ன வேணும், என்ன கேட்டால் தாரேன் அப்படின்னு ஆண்டவர் எங்கிட்ட கேட்டால் நான் சொல்ல ஒரு எனக்கு ஒன்றும் வேண்டாம். 140 கோடி ஜனங்களை நீ ரட்சிக்க ஆண்டவர். அவருடைய எல்லாருடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். இது மட்டும்தான் என்னுடைய விருப்பம், இது மட்டும்தான் என்னுடைய ஏக்கம், இது மட்டும் என்னுடைய வாகம். சாத்தான் ஏன் ஜனங்களை இது பண்ணுறான்னா, இவ்வளோ பாவம் செய்ய வைக்கிறான், நிச்சயம் கொண்டு போடுறான், பாவத்தில் அவனோட நோக்கம் என்னன்னா, அவனுக்கு தெரியும் நான் இனி கொஞ்ச காலம் தான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அதுக்கப்புறம் நான் போகிற இடம் நரகம்னு அவனுக்கு தெரியும். ஆனால் நான் போகிற இடத்திற்கு இந்த மனிதர்களை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் சாத்தான் ஜனங்களுக்கு பாவத்தை இச்சை கொண்டு போட்டு அவங்கள பாவத்தில் அவளை அதுக்கு என்ன வேணாலும் கொடுக்கும். அவருக்கு தெரியும் நான் போகிற இடம். ஏன்னா ஏன் மனிதன் மேல சாத்தானோட கோபத்தில் இருக்கிறான் அப்படின்னா, அவனுக்கு பதிலாக ஏற்படுத்தப்பட்டவர்கள் தான் மனிதர்கள். அவன் கீழே தள்ளப்பட்ட போது இனி தேவனை ஆராதிக்க வேண்டும் என்றுதான் தேவன் தமது சாயலாக ஒருவரை ஏற்படுத்தினார், அதுதான் மனிதர். அப்போ நான் இருக்க வேண்டிய இடத்துல, நான் போக வேண்டிய இடத்துல, நான் செய்ய வேண்டியது மனிதர்கள் செய்யும் போது அதை செய்ய விடக்கூடாது என்று தடுப்பதற்காகத்தான் பிசாசு, வியாதி, பாவம், போராட்டம், பிரச்சனை இதெல்லாம் கொண்டு போறோம். அதை குறியடிப்பதற்காகத்தான் இயேசு மனிதனாய் இந்த பூமியில வந்து சாத்தானை சிலுவையிலே நசுக்கி போட்டார். கொலோசியர்ல சிலுவையில மரித்தார் என்று வேதம் சொல்லவில்லை, சிலுவையிலே ஒரு ஆளை மட்டும் தான் சொல்லுது, வெற்றி செய்தார். ஆமென். சத்தமா ஒரு ஆளையே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள் தான் பரலோகம் போக முடியும். ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாதவர்கள் பரலோகம் போக முடியாது. அவங்க எங்க போவாங்கன்னா அக்னி கந்தகம் எரிகிற கடலிலே போவாங்க. அங்கே யார் இருக்கிறாங்கன்னா பிசாசு, அந்திகிறிஸ்து, கள்ளதீர்க்கதரிசி, அவர்கள் இருக்கிற இடத்துல இவர்கள் போவாங்க. மொத்த 4 டாபிக் சொன்னேன். 5 ஜீவ புஸ்தகத்தில் யாருடைய பெயர் எழுதப்படும்? சங்கீதம் 69:28. சங்கீதம் 69:28. அவர்களுடைய பெயர் கிறுக்கப்பட்டு போவது. அவங்க யாருன்னா, ஆமென், ஸ்தோத்திரம், வாசிங்க தொடர்ந்து. நீதிமான்களுடைய பெயரோடு அவர்களுடைய பெயர் எழுதப்படாதிருப்பதாக. அப்போ ஒரே வார்த்தையில சொல்லலாம், யாருடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும் என்றால், சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, நீதிமான்களுடைய பெயர் தான் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். ஆமென். நீ யாராக இருந்துட்டு போ, எந்த ஜாதியக்காரனாக இருந்துட்டு போ, எப்பேற்பட்டவனாக இருந்துட்டு போ, நீ யாராக இருக்க வேண்டும்? நீதிமானாக இருந்தால் அவனுடைய பெயர் எங்கே எழுதப்படுகிறது? ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படுகிறது. அடுத்த கேள்வி, யார் நீதிமான்? நமக்கு தெரியும், நான் வேடம் மட்டும் சொல்றேன். 1, இயேசுவே தெய்வன் என்று விசுவாசிக்கிறவன் நீதிமான். 2, இயேசுடைய இரத்தத்தால் கழுவப்பட்டவன் நீதிமான். 3, ரட்சிக்கப்பட்டவன் நீதிமான். எப்படி? இயேசு எனக்காக சிலுவையிலே மரித்தார். இயேசு தான் தெய்வம். ரோமர் 10:10. இருதயத்தில் விசுவாசித்து வாயினாலே அறிக்கை பண்ணுகிறவன் என்ன செய்யப்படுவான்? ரட்சிக்கப்படுவான். அப்போ இயேசுதான் தெய்வம் என்று இருதயத்திலே விசுவாசித்து நான் வாயினால் அறிக்கை பண்ணுகிறவன் என்ன செய்யப்படுவான்? ரட்சிக்கப்பட்டவன் நீதிமான். புரிகிறவங்க ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே
பவுலிடத்தில் பேதுருவிடத்தில் கேட்கிறார்கள், ஆண்டவமாரை ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒரு நிலையை சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. அந்த வார்த்தை நம்ம இருதயத்துக்கு குத்தப்பட்டவர்கள். நாங்கள் என்ன செய்யணும்? அப்போ பேதுரு என்ன பதில் கொடுக்கிறார்? 38ஆம் வசனத்தை வாசிங்க. பேதுரு அவர்களை நோக்கி, நம்பர் 1, நீங்க என்ன செய்யணும்? மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை என்ன செய்வீர்கள்? பெறுவீர்கள். என்ன வேடு? ஒரே நீ மனம் திரும்ப. மனம் திரும்ப அடையாளம் தான் இயேசுவே தெய்வம் என்று விசுவாசித்து இரத்தத்தால் நாம் கழுவப்படும். அது மட்டுமல்லாமல் ஆமே பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தால் என்ன செய்யணும்? பெற்றவங்க தானே நிறைய பேர் இருக்கீங்க, சொல்லுங்க. பெறாதவங்க பயப்படுற மாதிரி நீங்க இருக்கீங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கணும். அடுத்து பரிசுத்த ஆவியோட வரத்தை என்ன செய்யணும்? அபிஷேகத்தை பெற்றுக்கணும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்ப ரட்சிக்கப்படணும், பாவ மன்னிப்புகள் ரட்சிக்கப்படணும். ரெண்டாவது அடுத்து ஞானஸ்நானம் பெறணும். சிலர் நினைக்கிறாங்கன்னா ஞானஸ்நானம்ன்றது சபையில சேர்க்கறதுக்குரிய ஒரு காரியம். நான் எனக்கு பிடிச்ச ஊரில் ஞானஸ்நானம் கொடுக்கறது ரொம்ப பிடிக்கும். ஜனங்கள் அபிஷேகத்தில் நடத்துறது பிடிக்கும். ரெட்ஷிப்பில் நடத்துறது. இந்த 3 ஊழியம் தான் எனக்கு பிடிச்ச ஊழியம். பிரசங்கம் பண்ணியது தான் 2வது கன்வென்ஷன். ஏன்னா இந்த ஊழியம் செய்யும் போது தான் அவருடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. அப்போ நான் ஒருவருடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுவதற்கு நாம் காரணமாக இருக்கிறோம் என்றால் அதை பார்க்கும் பெரிய மேன்மை வேற ஒண்ணுமே கிடையாது. என்னுடைய விசுவாசம் அதற்கு உண்மை அதுதான். நாம் ரட்சிக்கப்பட்டு என்றைக்கு நாம் ஞானஸ்நானம் எடுக்கிறோமோ அன்றைக்கு நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. எப்படி சொல்றேன்? ஞானஸ்நானம் எடுக்கிற நாள் என்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிற நாளாக இருக்கிறது. அதனால நல்லா கொண்டாடலாம். என்னை பொறுத்தவரை விருந்து வைக்கணும். பர்த்டேக்கு விருந்து வைக்கிறீங்களோ இல்லையா? கேக் வெட்டி செய்யணும்னு சொல்லிடுறேன். அதுக்கு கேக் வெட்டி விருந்து வச்சு வேற என்ன எந்த அளவு கொண்டாடணுமோ அதுக்கு கொண்டாடணும். ஒரு ஆமைன்னு வர மாட்டேங்குது அது. ஏன்னா அந்த நாள் என் பெயர் முதலாக தேவன் தன்னுடைய கரத்தினாலே ஜீவ புஸ்தகத்திலே எழுதின நாள் தான் நான் ஞானஸ்நானம் எடுத்த நாள். அதெல்லாம் ரொம்ப மேன்மையா இருக்கும். ஞானஸ்நானம் என்பது அது ரொம்ப பாக்கியமாக கருதணும். அது ஏதோ சரி எடுக்காட்டா பாசு கேட்பாரு, வேற வழி கல்யாணம் வருது இல்லைன்னா நடத்தி வச்ச மாட்டோம். ஞானஸ்நானத்தை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. அது இல்லை, அது ஒரு மேன்மை. அதை காட்டு மேன்மை ஒன்றுமே கிடையாது. கர்த்தர் நாம் எல்லாரும் அநேகர் இதை ஞானஸ்நானம் எடுக்க வச்சிருக்கிறாரு. அதுக்காக சத்தமா கரங்களை எடுத்து 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே வார்த்தை. யாருடைய பேர் ஜீவ புஸ்தகம் எழுதப்படணும்னா நீதிமானுடைய பேர். நீதிமானா கவலைப்படாது. உன்னுடைய பெயர் எங்கே எழுதப்பட்டிருக்கிறது? நான் மறந்திருக்கேன். ஒருவேளை இந்த ஞானஸ்நானம் எடுக்காத எடுத்துட்டு யாராவது இருந்தீங்கன்னா இந்த அடுத்த வருஷத்துக்கு கூட டிலே ஆக்காது. இது ஒரு சந்தோஷமான நாளா. இது ஒரு நீ ரட்சிக்கப்பட்டா என்னோட அடையாள ஞானஸ்நானம் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். இந்த டிசம்பருக்குள்ளாகவே எடுத்துருக்கேன். ஆமே. இனி அடுத்த பாஸ் அறிவிப்பு. இதுக்கெல்லாம் 4 நேரம்னு கிடையாது. முடிஞ்ச இன்னைக்கே தந்திருக்க பாசம் சொல்லிடணும். அதான் அதுக்கு மேன்மை. நாங்கள் லக்னோ யூத்துக்காக போனப்போ அந்த பிள்ளைங்க ஒரு 15 பேர் நான் ஏதோ எழுதிட்டு இருக்கிறேன். பிள்ளைங்க வந்துருக்கு. ஒரு பாஸ்டர் கூட்டிட்டு ஒரு மிஷினரி கூட்டிட்டு பாஸ்டர் இந்த பிள்ளைகளெல்லாம் பாருங்கள், நாங்கள் ஏதோ செஞ்சுட்டு இருக்கிறேன். நான் ரொம்ப சின்சியராக செஞ்சுட்டு இருந்தேன். அப்போது கொண்டு வந்தாங்க. இந்த பிள்ளைங்களாம் பார்த்து பாருங்கள், நாங்கள் சொல்லுங்க அப்படின்னு. அது இந்த பிள்ளைங்களாம் இன்னைக்கே ஞானஸ்நானம் வேணும்னு சொல்லி கேட்குறாங்க, என்ன செய்ய போறீங்க அப்படின்னு. எனக்கு கண் அப்படியே கலங்கிட்டு. நம்ம 2 லட்சம் ரூபா செலவு பண்ணி
நம்ம கேம்புக்கு அந்த படங்கள் எவ்வளோ போகும். இங்கே தான் 500 ரூபா ஃபீஸ், அங்கே ஒரு ஃபீஸும் கிடையாது. மாறாக நம்ம ட்ராவலுக்கு பைசா கொடுத்துருக்கோம். வெளியூர்லேருந்து வர்றாங்கன்னா 400 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டர் வந்தாங்க. அதில் சில பிள்ளைங்க அப்போ தான் ஃபஸ்ட்டாகட்டே முதல்ல ட்ரெயினே ஏறினது. ட்ரெயின் பார்த்ததே அன்னைக்கு தான், ட்ரெயின் ஏறணும் அன்னைக்கு தான். நாங்கள் பைசா கொடுக்கணும்னு சொன்னோன்னா அது ஏறி வந்தாச்சு. அப்படியே பைசா அப்போது அதெல்லாம் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு ஞானஸ்தானம் இன்னைக்கு வேணும். யூபி லக்னோ என்பது உத்தரப்பிரதேசத்தில் தலைநகர். மதமாற்ற தடை சட்டம் போடப்பட்ட இடம். ஞானஸ்தானம் இருக்குன்னு அவ்வளோ ரிக்வெஸ்ட். அந்த இடத்துல வாலிபுரம் நிற்கிறாங்க, எங்களுக்கு ஏசு வேணும், எங்களுக்கு ஞானஸ்தானம் பண்ணி தாருங்க, ஏதோ சாதிக்கிறோம் அப்படின்னு சின்ன ஒரு சந்தோஷம். வரையிலே சொல்லுங்க ஞானஸ்தானம் பெரிய மேன். ஏதோ நான் எனக்கு தெரியும், நான் பர்சனலாக சிலர்கிட்ட பேசினா கண்டிப்பாக எடுப்பாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். வாய்ப்பே கிடையாது. உனக்கும் உணர்வு வந்து நீங்கள் வந்து கேட்கணும், நான் பரலோகம் போகணும். ஆனால் ஞானஸ்தானத்தை குறித்து நாங்கள் பேசுவோம், அவருடைய மேன்மை குறித்து பேசுவோம். நான் பரலோகம் போகணும், என் பேர் ஜீவ புஸ்தகத்தை எழுதப்படணும், இல்லை நான் அக்கினி கந்தம் எரிகிற கடலுக்கு தான் நான் போக வேண்டியிருக்கு, அங்கே போகக்கூடாது. எனக்கு இப்போவே தாங்க பாஸ்டர், எவன் எதிர்த்தாலும் சரி, நான் செத்தாலும் பரவாயில்ல, என்னை வீட்டில் யாத்தாட்டாலும் பரவாயில்ல, நீ நாசமாக போன்னு சொன்னாலும் பரவாயில்ல, எனக்கு கவலை இல்லை. எனக்கு யாரை கண்டு பயப்பட கிடையாது, பயம் கிடையாது. எனக்கு பரலோகம் போகணும், என் பேர் ஜீவ புஸ்தகம் எழுதப்படணும், நான் பரலோகம் போகணும், எனக்கு இப்போவே தான். அதுதான் உண்மையான ரட்சிப்பு. அவர் அப்படி பண்ணிடுறாரு, இதெல்லாம் எப்படி பண்ணுவோம், என்ன செய்ய முடியும்? வேதம் சொல்லுகிறது, ஆமே உங்கள் ஆத்துமாவை காக்க வல்லவருக்கே பயப்படுங்க, சரீரத்தை அழிக்கிறவர்களுக்கு நீங்க பயப்பட வேண்டாம். சில இடங்கள்ல இந்த விஷயத்துல நம்ம ஸ்ட்ராங்கா தைரியமா இருக்கணும். இயேசுக்கா ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒளிச்சு எடுக்கட்டா மாஸ்டர், அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் கள்ளத்தான். அவன் எல்லாரும் பார்க்கட்டு, நான் இயேசுக பிள்ளை, பரியாசம் பண்றோம் பண்ணட்டு, அவருடைய பிள்ளை. உலகம் பார்க்கட்டு, பாவமாக வாழ்ந்தேன், குப்பையில கடந்த, சாக்கடையில கடந்த, குடிகாரம் நடந்த, இன்னைக்கு நீதிமான மாற்றி இருக்கிறாரு. இதை பார்க்க பெரிய பாக்கியம் வேற ஒண்ணுமே கிடையாது. ஊரே பார்க்கட்டேன். பழைய நாட்கள் அப்படி செய்வாங்க. ஸோ எப்படின்னா நடந்து போவாங்க, கொட்டடிச்சு பாட்டு பாடி என்ன செய்வாங்க, ஊரே பார்க்க. அதான் ஒரிஜினல் நான் நினைக்கிறேன். இப்ப நம்ம காரில் இறங்கி இப்பதான் நம்மளாவது குளத்துக்கு போறோம். இப்ப சர்ச்சுக்குள்ள ஞானஸ்தானம் தொட்டி கட்டி அங்கேயே முடிச்சோம். ஏதோ தப்பு கிடையாது, அது தெரியும், எல்லாம் ஓகே தான். பட் எடுக்கணும், உண்மையா எடுக்கணும். புரிகிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. இப்போ யாருடைய பேர் எழுதப்படும்? ஒரே பதில், நீதிமானுடைய பேர் தான் என்ன செய்யப்படும், எழுதப்படும். இனி 6வது டாபிக். இந்த பிரசங்கத்துக்குள்ளே வரையலாம் காமெடி கேட்கலாம். வேதத்துல ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவருடைய பேர்கள் வேதத்தில் ஒரு சிலருடைய பேர். இவங்க பேர்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டது. அவங்களுடைய பேர்கள் 1 மோசே. அவர் சொல்றாரு, உம்முடைய புஸ்தகத்தில் என் பெயரை என்ன செய்து போடும் இருக்கு. மோசைக்கு தெரிஞ்சு என் பெயர் எங்க எழுதி இருக்கு. அப்போ மோசே, ஆமே, மோசையுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டது. 2வது லூக்கா 19ஆம் அதிகாரம் 17 to 20 3 வசனங்களை வாசிக்கணும். சின்ன நம்ம இந்த வசனங்களை அப்படியே நம்ம எடுத்து பேசுறதா, அதனால தான் நம்ம இன்னைக்கு வசனங்கள் நிறைய வாசிக்க வைக்கணும். லூக்கா 19 17 to 20. இயேசு அந்த 70 சீஷர்களை பார்த்து, இத்தனை லூக்கா 10 டைப் பண்ணிட்டேன். 10 அதிகாரம். ஓகே, லூக்கா 10ஆம் அதிகாரம் 17 to 20. ஓகே, பாசிங். தேங்க்யூ. பின்பு அந்த 70 பேரும்
சந்தோஷத்தோட திரும்பி வந்து, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகள் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். அவர்களை அவர் நோக்கி, நம்ம எல்லாம் வாசிக்கிறாங்க. நேரம் 20க்கு வந்துருங்க. 20 ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் பெயர்கள், உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படும். ஆமென். அவர் சொல்றாரு, பிசாசு கீழ்ப்படுறது ஓகே தான், அற்புதங்கள் நடந்தது ஓகே தான், ஆனா அதற்காட்டி நீங்க அதிக சந்தோஷப்பட எதற்குன்னா உங்கள் நாமங்கள், உங்கள் பெயர்கள் பரலோகத்தில், அதாவது ஜீவ புஸ்தகம் என்ன செய்திருக்கிறது, எழுதி இருக்கிறது. இனி எழுத போல எழுதி இருக்கிறது. எழுதி இருக்கிறதற்காக நீங்கள் என்ன செய்யுங்கள், சந்தோஷம். அப்போ அந்த சீஷர்கள் என்கிற அந்த 70 பேருக்கு பெயரும் எங்க எழுதப்பட்டிருக்கிறது? சத்தமா சொல்லுங்க, ஜீவ புஸ்தகத்தில். ஹல்லேலூயா. இதை நினைச்சு சந்தோஷப்படணும். ஆமென். எனக்கு ஒண்ணு இல்லாட்டாலும் என்ன, அங்க பேர் இல்லை, இங்க பேர் இல்லை, குழப்பம் இல்லை. என்னுடைய பேர் எங்க எழுதப்பட்டிருக்கிறது? ஜீவ புஸ்தகத்தில். ஹல்லேலூயா. 3வது பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். கர்த்தருக்குள் ஒரே சிந்தையா இருக்க ஏயோதியாளுக்கும் சிந்திகையாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன். அடுத்த வசனம். அன்றியும் நீ அந்த அவர்கள் யாருக்கு, யோதியாளுக்கு சிந்திகளுக்கும் நீ உதவியா இருக்கும்படி உன்னை வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் கிளேமந்தோடும் மற்ற வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் அவர்கள், அந்த 2 பேரும் என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள், அவருடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் என்ன செய்கிறது, இருக்கிறது. ஏயோதியாலும் சிந்திகையாலும் அவளை குறித்து பவுல் சொல்கிறார், அவர்களுடைய பெயர்கள் எங்கே இருக்கிறது? சத்தமா சொல்லுங்க, ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. ஆமென். அப்ப மோசேயுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்குன்னு பைபிள் எழுதியிருக்கு. 70 சீஷர்களை குறித்து இயேசு சொல்றார், உங்க பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற சந்தோஷப்படுங்கள். பவுல் ஏயோதியாலையும் சிந்திகையாலை குறித்து சொல்றார், அவர்கள் எனக்காக பிரயாசப்பட்டார்கள், அவர்களுடைய பேர் எங்கே இருக்கிறது? ஜீவ புஸ்தகத்திலே இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம முடிந்தா உங்க பேரை சேர்த்து எழுதிக்கோங்க, எனக்கு பேர் ஜீவ புஸ்தகத்திலே இருக்கிறார். அடுத்து கடைசி, இதுதான் நம்ம தியானிப்போம். நான் எவ்வளவு நேரம் பேசணும் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். யாருடைய பெயர் கிறுக்கப்படும், யாருடைய பெயர் கிறுக்கப்படாது? யாருடைய பெயர் கிறுக்கப்படும், யாருடைய பெயர் கிறுக்கப்படும்? அதாவது ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிற இன்னொரு மேன்மையான ஒருவனுடைய பெயர் எழுதப்பட்டால் எழுதுனதே கிடையாது, அவனுடைய பெயர் கிறுக்கப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. புரியுதா? எதற்கு வாய்ப்பு இருக்கிறது? பெயர் கிறுக்கப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஸ்தோத்திரம். முதலாவது, யாருடைய பெயர் கிறுக்கப்படும்? யாத்திராகமம் 32:33 ஆண்டவரை சொல்றாரு. வாசிக்க அந்த வசனத்தை. மோசேயை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவன் எவனோ அவன் பெயரை என் புஸ்தகத்தில் என்ன செய்து போடும், கிறுக்கி போடும். அந்த கிறுக்கி போடுவேன் அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொல்றாங்க அப்படின்னா, அதாவது இப்போ அந்த நம்ம பேனா இல்லை பேப்பரில் எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யறோம், அதுக்கு மேலே கிறுக்கும், அது வேண்டாம்னா அழிக்கிறோம், அதை வெட்டுறோம். அப்போ என்ன தெரியும்னா, இதுக்கு மேலே இது என்னமோ எழுதியிருக்காங்க, அதுக்கு மேலே என்ன செஞ்சிருக்கு, வெட்டு. இது ஒரு அப்படி கிடையாது. ஆனால் என்ன சொல்றாங்க, இப்போ வெண் வஸ்திரம் நம்ம போடுறோம், அதில் ஒரு அழுக்கு நினைச்சு அப்போ நம்ம என்ன செய்யறோம், அதை வாஷ் பண்ணும்போது அந்த அழுக்கு அந்த ஷர்ட்ல இல்லாமல் போகுது. அடுத்து நம்ம திரும்ப அதை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, இதுல இந்த அழுக்கு ஒட்டுனதே என்ன செய்யாது, தெரியாது. வாஷ் பண்ணி நல்லா முடிச்சு ஆயின் பண்ணி பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி இது ஒரு அழுக்கு இருந்ததாட்டே தெரியாது. அந்த அளவுக்கு ஃபுல் ட்ரெயினாக மாறும். அதே போல தான்
பெயர் கிறுக்கப்படும் என்று சொல்வது எப்படி சொல்லப்படுதுன்னா, அந்த பெயரை வெட்டும் போது இதுக்கு முன்னாடி இது ஒரு பெயர் எழுதிருந்துச்சு அப்படின்னு இல்லாத அளவில் அது சுத்தமாக கிளீனாகி விடுகிறது. ஆமென் சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. அப்போ இதுதான் நமக்கு தேவையான வார்த்தை. என்னுடைய பெயர் கிறுக்கப்பட்டால் எழுதப்பட்டால் மட்டும் போதாது, என்னுடைய எழுதப்பட்ட பெயர் எப்படி இருக்க வேண்டும்? பேசுங்க. கிறுக்கப்படாமல் இருக்க, இல்லைன்னா அந்த பெயர் வெட்டப்படாமல் இருக்கணும். என் பெயர் வெட்டப்படாமல் இருக்கணும்னா நான் என்ன செய்யக்கூடாதுன்னால், தேவனுக்கு விரோதமா என்ன செய்யக்கூடாது? நான் ரட்சிக்கப்பட்டாச்சு சார், ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, என் பேர் ஜீவ புஸ்தகம் எழுதியாச்சு, இனி மரம் போல வாழலாம் என்று கிடையாது. நீ ரட்சிக்கப்பட்டது உண்மைதான், ஞானஸ்நானம் எடுத்தது உண்மைதான், உன் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டது உண்மைதான். ஆனால் அதன் பிறகு உனக்குள் பாவம் வரும்போது நீ தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனாய் இருப்பாய் என்றால், அதை கொஞ்சம் நான் டீப்பா சொல்றேன், பாவத்திலேயே உன் வாழ்க்கை இருக்கும்னா, அதை கொஞ்சம் இன்னும் டீப்பா சொல்றேன், பின்வாங்கி நீ போவா என்றால் எழுதப்பட்டவனுடைய பெயர் திரும்பவும் வெட்டப்பட வாய்ப்புன்றதில்ல, திரும்பவும் கண்டிப்பாய் வெட்டப்பட்டே ஆகும். சத்தம் வராமே, இனி ஆமே வர மாட்டேங்குது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன்னும் சத்தமாய் ஹல்லேலூயா. அப்போ யாருடைய பெயர் கேட்கணும்? ஒரே வார்த்தை, தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வனுடைய பெயர் திரும்ப என்ன செய்யப்படும்? அந்த பாவத்துல நீங்க பிராக்டிகல் இன்னொரு வேலை போட்டு பின்வாங்க. என் வாழ்க்கை பின்வாங்கி போயிட்டோம்னா, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நான் பின்வாங்கி போயிட்டேன். பின்வாங்கி போவதுன்னு அர்த்தம் என்ன? எதை விட்டேனோ அதை திரும்பவும் நான் தொடர்வதான் பின்வாங்குது. இது வேண்டாம் அப்படின்னு நான் ஒதுக்கிட்டு நான் வந்தேன்னா, திரும்ப அதை போய் தொடுகிறோம் அப்படின்னா, அது எதுவாக இருந்தாலும் சரி, அதுக்கு பேர் பின்வாங்குது. வேதம் சொல்கிறது, பின்வாங்கி போன ஆத்மாவிலே, பின்வாங்கி போனவங்க இந்த ஆத்மா எப்படி இருக்காதான். அதனால ஒன்ன விடும் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆண்டவர் அருளுக்குள்ள விட்டுதான் அதை திரும்ப அதை போய் கை வைக்கிற ஒரு அனுபவம் அவனை கடைசி வரைக்கும் வராமல் நம்மை காப்பாராக. எதுவா இருந்தாலும், சில பிரதிஷ்டையா இருந்தாலும், சில எந்த காரியமா இருந்தாலும், உன் மனசாட்சி மணி இது வேண்டாம் அப்படின்னு வச்சுட்டீங்கன்னா, திரும்ப அதில் போய் கை வைப்பது பின்வாங்குது. அது எந்த விஷயமா இருந்துச்சு, அது எந்த இது ஒன்று நான் விட்டுட்டேன், இது நான் இந்த பிரதிஷ்டை நான் இருக்கிறேன், நான் இந்த காரியத்தை நான் இருக்கிறேன், இதை நான் விடக்கூடாது, நான் விட்டுட்டேன். அதில் திரும்ப வாய்ப்பு இருக்கு. என்னன்னா, திரும்பவும் பின்வாங்கி போனா, திரும்ப இயேசுவண்டை வரும்போது கிறுக்கப்பட்ட பேர், வெட்டப்பட்ட பேர் திரும்பவும் எழுதப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆமென். நான் உங்க பெயர் வெட்டப்பட்டு அப்படின்றதுல என்னுடைய பிரசங்கம். வெட்டப்பட்ட பெயர் திரும்ப என்ன செய்யப்படும்? எழுதப்படும். எப்ப நீ பாவம் செய்யாதவன், பின்வாங்காமல். அப்ப இதை நான் விட்டேன், திரும்ப தொட்டேன், இனி என்ன செய்யறேன்? திரும்ப நான் அதை விடுறேன் அப்படின்னா, ஆமே, இன்னைக்கும் உங்க பெயரை எழுதுவதற்கு கட்டளை கரத்துல பேர ஆயத்தமா இருக்கிறது. ஆமே, ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம இது ஏதாவது கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏதோ ஜாலி லைஃப் நினைக்கிறாங்க. இல்லை, ஜாலி லைஃப் தான், சந்தோஷமான வாழ்க்கை தான், அது எந்த சந்தோஷம் இல்லை. ஆனால் உலகத்தால் நம்முடைய அசுசிப்படுத்தப்பட அடுத்த வாரத்தில் வரும் நான் ஏன் நம்ம இது சில பழைய ஆட்கள் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க, இந்த பாவத்துக்கு எதிராக எல்லாம் வாழ்வதில் ரொம்ப தீவிரமாக இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அது அப்படியே நான் திரும்ப சொல்றேன், தேவன் பாவத்துக்கு எதிரி. தேவன் பாவத்துக்கு ஒருபோதும் சப்போர்ட் பண்ணவே மாட்டார். சபைகளும் ஒருபோதும் பாவத்துக்கு சப்போர்ட் பண்ணவே கூடாது. பாவத்துக்கு சப்போர்ட் பண்ணதுன்னா அது சபையே கிடையாது. ஊழியர் எல்லாரையும் நேசிக்கணும், அந்த தவறு செஞ்சவனை நேசிக்கணும்,
அவன் பாவம் செஞ்சவன் நேசிக்கணும். ஒருபோதும் அவன் செய்த பாவத்துக்கு சப்போர்ட் பண்ணான்னா அவர் பாஸ்டரே கிடையாது. சபை என்பது பரிசுத்தமான ஆண்டவர் யாரை சேர்க்க வருகிறார்னா பணக்காரனையும் சர்ச்சுக்கு நிறைய காணிக்கை கொடுத்தவனையும் இல்லை பில்டிங் கட்டி கொடுத்தவனையும் இடம் ஃப்ரீயாக கொடுத்தவனையும் சேர்க்காம வரல. ஆண்டவர் தெளிவாக சொல்லுங்க, நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாய் காக்கப்படும். அவர்களை சேர்த்து தான் வர்றாங்க. ஆவி ஆத்மா சரீரம் பரிசுத்தமா இருக்குமா, என்னை சேர்த்து அவன் வருகிறார். எனக்காக தான் பரலோகம். பரலோகம் என்பது பாவிகளின் இடம் அல்ல, பரலோகம் என்பது பரிசுத்தவான்களின் இடம். பாவிகளை பரிசுத்தவான்களை மாற்றின இடம் என்று தைரியமா சொல்றேன். ஹல்லேலூயா. பழைய மக்கள் அந்த நாட்களில் பரிசுத்தத்தை அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஏன் இயேசு ரத்தம் சிந்துறாரு? ஏன் இயேசு ரத்தத்தை அவ்வளவு பெரிய வல்லமை இருக்கு? ஏன்னா நீ எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் அந்த ரத்தம் ஆமே உங்களை வெண்மையாய் மாற்றி விடுகிறது. எனக்கு பாவம் செய்கிறவங்க மேல எனக்கு ரொம்ப இது இருக்காது, கோபமோ வலியோ இருக்கு, பாவம். ஆனால் பாவம் செஞ்சிட்டும் அதை கொஞ்சம் உணர்வு இருக்காது தெரியுமா? அவங்கள தான் ஸ்தோத்திரம் சிலுவையில் அறையணும். ஏன்னா அந்த உணர்வு வரக்கூடாது சார். வந்துட்டு ஏதோ விழுந்துட்டா, தப்பு விழுந்துட்டாங்க, குழியில் விழுந்துட்டா, ஓகே போட்டு எழுந்து நான் பாவம் செஞ்சுட்டேன் ஆண்டவரே விழுந்துட்டேன், ஒரு விஷயம் வாய்ப்பு தாங்க எழும்பி திரும்ப ரெடியா சொல்கிறேன். இப்போட காலத்துலலாம் அப்படியெல்லாம் தான் இருக்கு. அப்படி எல்லாரும் அப்படி இருக்க முடியும். அப்படின்னு நீ செஞ்ச நீதி அளிச்சாங்கன்னா சோத்திரம் உனக்கு அங்கே ஒரு இடம் இருக்கு. நம்ம அதை நேரமே சொல்லாச்சு ராமன் சொல்லுங்க பார்க்கணும். ஒருவேளை யாராவது இதற்குள்ளே இருக்கிறோம்னா ஒரு தப்பு கிடையாது, ஒரு பாவம் கிடையாது, ஒரு பிரச்சனை கிடையாது. மீண்டும் உங்களை எடுப்பதற்கு இயேசு வல்லமுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய தேவன் நம்முடைய பாவத்தை கழுவுகிறவர் மட்டுமல்ல, நம்மை மன்னிக்கிறவராக இருக்கிறார். அவருக்கு மன்னிப்பு என்ற விஷயத்தை அளவுகோலே கிடையாது. நீ எவ்வளவு தூரம் மன்னிப்பு கேட்டாலும் அத்தனை முறையும் மன்னிப்பதற்கு என் தேவன் ஆவலாய் இருக்கிறார். அவரை தேடி வந்த பவுல் பேதுரு பின்வாங்கி போனார், தேடி கடற்கரை தேடி போனார், ரெடியாக்கி திரும்பவும் அமேன்னு சொல்லி நான் பார்த்தேன். ஒருவேளை என் மனசு இது உறுத்துது பாஸ்டர், என் மனசு இது குற்றப்படுத்தது பாஸ்டர் அப்படின்னு சொல்லிதுன்னா இன்னைக்கே அதை ஒரு குப்பையாக தூக்கி தூர போட்டு பவுல் சொல்லுகிறார், நான் குப்பையா எண்ணுகிறேன், எனக்கு மேன்மையானது பரலோகம் மட்டுமே. என் பெயர் எழுதப்பட வேண்டும், என் எழுதப்பட்ட பெயர் கிறுக்கப்படாமல் இருக்க வேண்டும். சிலர் நீங்கள் இந்த கோபமாக பார்த்த மாதிரி இருக்கு, கோபமாக பார்த்தாலும் இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். இப்போ வலிச்சாலும் நீங்கள் ஒரு நாள் பரலோகத்தில் வந்து நம்மெல்லாம் சேர்ந்து இருக்கும்போது அன்னை சொல்லுவீங்க, அன்னைக்கு இந்த பாசிட்டிவ் சொன்னனால நான் சரியானதான இன்னைக்கு நானும் இந்த பாக்கியத்தை பெற்றுக்கொண்டேன். இல்லைன்னா ஒருவேளை அந்த மேன்மை இழந்துட்டுன்னா நீங்கள் சொல்லக்கூடாது, நான் கொடுத்த காணிக்கையெல்லாம் வாங்கி சூப்பர்னு சொல்லிட்டு நீங்கள் இதெல்லாம் நீ சொல்லியிருந்தீங்கன்னா நானும் இந்த மேன்மை அடைஞ்சிருப்பேனே. அன்னைக்கு கை சூட்டமாக இன்னைக்கு கருத்து நல்ல வாய்ப்பை நமக்கு தந்திருக்கிறாரு. ஆமாம், தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யக்கூடாது. கன்னியாகுமரியில் ஒரு பெரிய சாபம் என்னன்னா, ஆவிக்கிற சபைக்கு போகிறவங்க குடிகாரனாக இருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமான சர்ச்சுக்கு வராது, பைபிளை தூக்குறது. ஆக்சுவலாக அன்னைக்கெல்லாம் பார்க்கணும், திருநெல்வேலிக்கு அந்த சைடில் அதை பார்க்க முடியும். ஆவிக்கிற சபையில் ரொம்ப கேரண்டியாக இருக்கும். ஆவிக்கிற சபையில் ஒருத்தர் எது பண்ணுறான்னா அங்கே அவன் குடிக்க மாட்டான், ஞானஸ்நானம் தானே குடிக்க மாட்டான். ஆனால் இங்கே எப்படின்னா ஒரு சபையில் நிறைய கன்னியாகுமரி மட்டும்தான் இந்த சாபம். ஆவிக்கிற சபைக்கு போவான், பைபிள் தூக்குவோம், கை தரணும், ஆராதணும், அடிக்கடை சாயங்காலம் ஆச்சுன்னா அங்கே போய் உட்காந்து சர்ச்சு வர நிற்பாங்க, இல்லைன்னா திரும்ப. இது என்ன சும்மா வந்து இங்கே இயேசுன்னு பாரு, அங்கேயும் பாரு. அதே போல் கன்னியாகுமரி பாட்டில் அந்த கல்யாண வீட்டில் நான் சினிமா பாட்டு போடியதில்லை, கன்னியாகுமரி பாட்டில் நான் பார்த்தேன். திருநெல்வேலியில் கூட சிஎஸ்ஐ வீட்டில் கூட போட மாட்டாங்க. இதில் ஒரு வைராக்கியம் கிடைக்காது. வர்ற கல்யாணத்தில் இதில் நம்ம பிள்ளைங்க நிறைய ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க. ஆமே, நான் அடுத்த அதை பற்றி பேசுகிறேன். ஆமே, நம்ம இதில் ஒரு ஸ்ட்ராங்காக என் வீட்டில்
தேவ பிரசனத்தை சுமக்கிற தேவனுடைய சத்தம் கேட்டா போதும். சொந்தக்காரன் வந்து அப்படி பண்ணிடுவோம். அவனை போக சொல்லு, அவன் வீட்டில் போட சொல்லு. என் வீடு இப்படிதான் இருக்கு, விருப்பம் இருந்தா வா, இல்லைன்னு நீ போ. இந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம ஸ்ட்ராங் வைராக்கியம் காட்டாட்டா, நான் யாரை ஆராதிக்க, எனக்கு உயிரை கொடுத்தவராக நான் ஆராதிக்கிறேன், அவருக்காக எந்த விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருக்கிறத என்ன குறைஞ்சிருக்கும். ஆமென் சொல்லுங்க. சிலதுல இருந்து வெளியே வர முடியல, அவனுக்கு சரண் அடைகிறோம். அவரே நான் வெளியே வர விரும்புகிறேன், முடியல, கிருபை தாங்க, சரிப்படுத்துங்க, நான் பரிசுத்தமா வாழ்றேன், என் பெயர் கிறுக்கப்படக்கூடாது. நம்ம போன எத்தனை 2வது நாள்ல ஜெபித்தோம், போலியான வாழ்க்கை வரக்கூடாது. யார் சொன்ன ஒரு பேர்? பிள்ளையா ஆளு தீர்க்க தரிசின, ஆனா அடிக்கடி நிமித்தம் பார்க்க முடியாது. இங்க வந்தா கர்த்தர் சொல்லுகிறான்னு தீர்க்க தரிசனம் சொல்லுவான். யாரும் இல்லாத நேரம் மந்திரவாதிகளை பார்க்க வேற நாள் யாரு? எதுக்கு அந்த போலி? நான் சொல்றேன், சாதிச்சாட்டாலும் பரவாயில்ல, பெரிய அளவு பயப்படாட்டாலும் பரவாயில்ல, போலியான ஒரு வாழ்க்கை வாழாமல் வாழ கத்து நமக்கு கிருபை தரட்டும். ஆமென். சண்டே ஆனா சூப்பர், ஆமென். சண்டே ஆனா ஃபயர், ஆமென். திங்கக்கிழமை ஆச்சுன்னா அசிங்கம். நான் பெரிய ஆள், ஒரு பெரிய ஆள் ஆவாண்டா, முடிக்கிற போலி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழுங்க, அதுவே சக்சஸ் ஆன வாழ்க்கை. பெரிய அளவு சாதிக்காட்டாலும் பரவாயில்ல, ஆனா போலியான ஒரு வாழ்க்கை, பாஸ்டிங் முன்னாடி அவன் மற்ற கிறிஸ்தவர்களோட ஒரு லைஃப், போலி இல்லாத ஒரு வாழ்க்கை முடிஞ்சளவு வாழணும். நான் சொல்றேன், எல்லா சூழ்நிலை கர்த்தர் பக்க துணையாக இருப்பார். தானியேலுக்காய் கர்த்தர் இறங்கி வந்த காரணம் என்ன? சாத்ராக் மேஷாக்காக ஆபேத்நேகோ கர்த்தர் இறங்கி வந்த காரணம், அவங்ககிட்ட போலி இல்லை. போலி எருசலேம்ல இருப்போ, சரி ஓகே, இங்க பாபிலோன் வந்தாச்சு இல்ல, இனி அப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவோம், அவங்ககிட்ட பார்க்கவே முடியும். செத்தாலும் பரவாயில்ல சார், என்கிட்ட போலி ஒட்டாது. அங்க சரி ஒரு நாள் தானே ராஜா வணங்கணும், சரி வணங்கிட்டு போயிடும், அவ்வளவுதானே. வணங்கிட்டு போய் நாளைக்கு ஏசப்பட்ட போய் மன்னிப்பு கேட்டு சரி நோ, என் உயிரை காப்பாற்றும், அடுத்து பார்ப்போம். நோ, போலி நீ கொன்னாலும் பரவாயில்லடா, என்னால தெய்வத்தை மட்டும்தான் வணங்க முடியும், வேற எவ்வளவு வணங்க முடியும். சிங்க கபிக்குள்ள கொண்டு போட்டுக்க, அவன் யானைக்கு கபிக்குள்ள என்ன கொண்டு போறோம், எனக்கு ஒரு குழப்பம் கிடையாது. கர்த்தர் இறங்கி வந்தார், சிங்கத்தின் வாயை அடைத்து போட்டார். ஒரிஜினல் என்னால வணங்க முடியும், நான் தெய்வத்தை வணங்கினேன். இப்ப வேற தேசம் குழப்பம் இல்லை, நீ அது எருசலேம், இது பாபிலோன், நோ ப்ராப்ளம், பாபிலோன்ல தான் இருக்கு, நோ ப்ராப்ளம். ஆனால் நான் தெய்வத்தை தான் ஆராது. நீ பொற்சிலையோ எந்த சிலையோ கொண்டு வா, என்னால வணங்க முடியும். அக்கினி சூடம் கொண்டு போடு, எனக்கு நான் கறி சாம்பலாவுக்கு ஆயத்தம் ஒழிய அதை என்னால வணங்க முடியாது. 4வது நபராய் கர்த்தர் அக்கினி சூழலை இறங்கினார். இன்னைக்கு சிலருக்கெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களை வைராக்கியம் காட்ட முடியும். ஆண்டவருக்கா அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணி போனாதான் பாஸ்டர் இந்த காலத்துல போக முடியும். கோபிசா ஆசிரியர் வைராக்கியம் காட்டு, சின்ன பெரிய கொஞ்சம் வைராக்கியம் ஆண்டவருக்காக காட்டணும். ஆமை உங்க பட்சத்தில் இருப்பார், நீங்கள் அவர்கள் பக்கம் பட்சமாய் போகாமல் அவர்களை கத்து உங்கள் பட்சமாய் வர. ரெண்டுக்கு முடிவு என்ன தெரியுமா நடக்கும்? அவன் சொல்லுவான், இவர்கள் ஆராதிக்கிற தேவனை உண்மையுள்ள தேவன். ராஜா எவன் பொற்சிலை வணங்கணும், அக்கினி சூளையில போடணும் கட்டளையிட்டான். அவனே சொல்றான், இவர்கள் ஆராதிக்கிற தேவனை உண்மையுள்ள தேவன், இவர்கள் விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேற ஒருவருமே இல்லை. அவர்களை உயர்த்தினான் தேசத்தை, உங்களை உயர்த்தும். சில இடங்கள்ல நம்ம வைராக்கியம் நின்னா, வாலிப பிள்ளைங்களை பார்த்து சொல்றேன், சில இடங்களை நம்ம வைராக்கியம் அந்த வாலிபுரத்து நின்னா, நான் சொல்றேன், அவங்க முன்னாடி கர்த்தர் நம்ம தலையை உயர்த்துவார். பாஸ்டர் பார்க்கறதில்லை, அம்மா அப்பா பார்க்கறதில்லை, சண்டே கிளாஸ் டீச்சர் செக்ரட்டரி பார்க்கல. சரி இன்னைக்கு நம்ம போய் அந்த தியேட்டருக்கு போயிட்டு வரும், ஒரு டிடி தானே, ஒன்று இழுத்து பார்ப்போம், ஒன்று தானே சும்மா நம்ம அப்படி போயிட்டு வரோம். யாரும் பார்க்கல. உன் வாழ்க்கை போலி, உன் கர்த்தர் பட்சத்தில் நிற்க மாட்டேன். யாரும் பார்த்தாங்க பார்க்காம போனேன், நான் தேவ பிள்ளை, நான் பாவம் செய்ய மாட்டேன். வைராக்கியம் இருக்கும்போது கர்த்தர் பட்சத்தில் நிற்பார். அவர் வைராக்கியம் காட்டுவார். மொர்தெகாய் வைராக்கியம் காட்டினார், கர்த்தர் வைராக்கியம் காட்டுவார்.
அவன் 50 முழம் உயரத்துல தூக்கு மரம் அவனே தூக்கி போட வச்சார். இவனை அவன் ஸ்தானத்தை இவனை கட்ட உயர்த்தி வச்சார். அந்த ஆண்டவர் செத்து போகிற அவர் இன்னைக்கு ஜீவனோடு தான் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா ஆமென். காலையில குழப்பம் இல்லை. ஆமென். காலையில ஒன்று தேவனுக்கு நம்ம பாவம் செய்யணும் இருக்கப்படும். ரெண்டாவது நம்ம பாவம் செய்யக்கூடாது. நிறைய வசனம் இருக்கு, அது நமக்கு வேண்டாம். மூணாவது 1 யோவான் 3 அதிகாரம் 6 வசனம். 1 யோவான் 3:6 அவரில் நிலைத்திருக்க வேண்டும். நம்முடைய பெயர் கிறுக்கப்படாமல் இருக்க என்ன செய்யணும்? ஒன்றும் பாவம் செய்யக்கூடாது. அடுத்து ரெண்டாவது என்ன செய்யணும்? அவரில் நிலைத்திருக்கணும். வாசிக்க முடியும் அந்த வார்த்தை. அவரில் என்ன செய்யணும்? அதாவது ஆவிக்கு பாவம் செய்யற அப்படின்றது மட்டும் நிப்பாட்டக்கூடாது. ஆண்டவருக்குள்ள நான் என்ன செய்யணும்? நிலைத்திருக்கணும். அவரில் நிலைத்திருக்கிற எவனும் என்ன செய்ய மாட்டான்? பாவம் செய்யணும். யார் அவர் நிலைத்திருக்கிறார்? அதே வாசிச்சுங்க சீக்கிரம். யோவான் 6 அதிகாரம் 56 வசனம் நினைக்கிறேன். எடுங்க அந்த வசனத்தை. யோவான் 6:56 சீக்கிரம். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தில் பானம் பண்ணுகிறவன் அவன் தான் என்னில் என்ன செய்கிறான்? அவருடைய மாம்சத்தை ரத்தத்தையும் பானம் பண்ணுகிறது திருவிருந்து. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ கர்த்தரில் நிலைத்திருக்கிறாய் என்பதோட ஒரு அடையாளம் தான் இந்த மாம்சத்தை அடையாளமாக இந்த அப்பத்தை, ரத்தத்துக்கு அடையாளமாக இந்த திராட்சரசை பாதத்துக்கு. அவங்க எழுப்பி போகிறோம். நான் ரட்சிக்கப்பட்டாச்சு, ஞானஸ்நானம் பெற்றாச்சு. ஆனாலும் எழுப்பி போகிறோம்னா அது எதை காட்டுது? நான் அவர்கள் நிலைத்திருக்கவில்லை. அவர்கள் நிலைத்திருந்தேன் என்றால் இந்த மாம்சத்தை புசித்து என்னங்க வார்த்தை ஒரு கூட வாசிங்க சிஸ்டர். என் மாம்சத்தை புசித்து பானம் பண்ணுகிறவன் அவன் என்னிலே என்ன செய்திருக்கிறான்? நிலைத்திரு. பைபிள் அப்படி தெளிவாக எழுதி நம்ம கையில் கொடுத்துருக்கு. ஆமென். ஆமென். காலையில இன்னைக்கு ஏதாவது ரெவலேஷன் அடிச்சு தங்குவான்னு நினைச்சிட்டு வந்தேன். பிரைஸ்லாம். இதான் உண்மையான ரெவலேஷன். ஹல்லேலூயா. ஒத்துக்கொண்டு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். திருவிழா என்பது மேன்மையான ரொம்ப நம்ம கனம் பண்ணுறோம். நம்ம கனம் பண்ணுகிறோம். நீங்கள் அதை கனம் பண்ணுறீங்க. அதனால தான் நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஃபாஸ்டிங் முறையை வச்சு தான் நம்ம பந்திய ஆராதனை நம்ம நடத்துகிறோம். இல்லாமலும் நடத்தும். அடுத்த வாரம் உடனே நடத்தணும். அது தப்பு கிடையாது, பாவம் அப்படி தான் நடத்தணும். நம்ம அதை இன்னும் கனம் பண்ணணும். நம்ம அதுக்காக காத்து ஜெபம் பண்ணி உபவாசி. ஆமாம், அது அட்டன் பண்ணணும். அது ரொம்ப கனம் பண்ணணும். நீங்கள் இதில் பங்கு பெறுகிறீங்கன்னா அவர்கள் என்ன செய்கிறீர்கள்? யாராவது அப்படி சும்மா எழுப்பி போகிறவங்கெல்லாம் அம்மை இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். நான் ரட்சிக்கப்பட்டாச்சு, ஞானஸ்நானம் பெற்றாச்சு. பட்டு நான் என்ன ஆயத்தப்படுத்துகிறேன் நடிப்பேன். ஒரு இன்னைக்கு பொருள்லாம் கூட போங்க உங்கன்னு சொல்லி சொல்லப்படாது. சோத்திரம் என்ன செய்ய. ஆனால் ஒரு தீர்மானம் எடுக்கலாம். இனி அதில் அட்டன் பண்ணணும்னா அதை பங்கு பெறணும். ஏன்னா வசனம் இருக்கு. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் தான் அவன் என்ன செய்கிறான்? நான் நிலைத்திருக்கிறேன் என்ற ஒரு அடையாளம்.